ஆகஸ்ட் 15th இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான் கைஸ், கிளம்பிட்டேன். ஜில்லுன்னு வருவாங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் அபிதா ராஜ்மோகன். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து நம்மளை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சேர்த்து ஒரு 5 பேர் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நியூவான கலெக்ஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட வந்திருக்கா. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் ஜுவல்ஸ் வந்துட்டு நியூவாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் பேசிக்கலி ரொம்ப வந்து ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போடுற பர்சனே கிடையாது. எங்கள் செயின் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க வீட்டில். ஸோ அதனால் போட்டுட்டு பர்சன். அதை தாண்டி வந்துட்டு ரொம்ப கஜான்னு போடுற பர்சன் நான் கிடையாது. நம்ம ரீசெண்டா அவங்க கிட்ட நான் ஒரு ஜும்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஷார்ட்ஸா போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் கீழே இல்லைன்னா வந்துட்டு எங்கேயாவது லிங்க் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அந்த வீடியோவை. ஸோ அப்போ போகும்போதே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆகஸ்ட் 15th வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு மேம், போட்டோகிராஃபர்ஸ்லாம் வருவாங்க, ஸோ நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 2 times கால் பண்ணாங்க. சரி என்ன மாதிரி நியூவா இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிளம்ப போறோம். ஸோ அதான் நீங்க விளாகா பார்க்க போறீங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ கெட் ரெடி ஆகிறத நீங்க ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். நான் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ற வீடியோவை. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவ்வளோதான் கைஸ், கிளம்பிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு நான் பேலன்ஸ்லாம் கவர் பண்றேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் ஓவராக தான் பார்ப்பீங்க. நானும் அம்மாவும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 4:30 அவங்க நம்மளை வந்துட்டு 4 o'clock கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 1/2 hour லேட்டாக போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் டைமண்ட் ரிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நல்லா ஒரு ஆசை. நான் எனக்குன்னு எந்த ஒரு சேவிங்ஸும் சரி, எனக்குன்னு எதுவுமே வாங்கிக்கிட்டது கிடையாது. பட் எனக்கு டைமண்ட் ரிங்ஸ் மினிமலாக போகணுன்றது ஆசை. அந்த ரோஸ் கோல்டில் போடுவாங்களே, ஸோ அதை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதுக்குன்னு மட்டும் சேவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நான் வாங்கினா கூட மாடல்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு, என்ன ரேஞ்சிலலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் அவங்க வந்துட்டு செயின்லாம் காமிச்சிருந்தாங்க பெண்டன்ட்டோட. அதெல்லாம் வந்துட்டு 18 கேரட்ல இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ஃபியூச்சரில் ஒரு காலத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளையே கூப்பிட்டு இருந்தாங்கன்னா விநாயா கலெக்ஷன் சொல்லிட்டு நியூ செட் ஆஃப் ஜுவல்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. இந்த தடவை இந்த கலெக்ஷன்ஸை லான்ச் பண்ணுறதுக்காக ரெகுலர் கஸ்டமர்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளையும் சேர்த்து ஒரு 5-6 பேர் கிட்ட போயிருந்தோம். ஸோ அப்போ குட்டி ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. வியானான்ற நேம் எங்கேருந்து ஆர்ஜின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் இந்த ஜுவல்ஸ்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி மேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. வியானா கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு நேச்சர் தீம்ல இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் தான். ஸோ அதை பத்தி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சில ஜுவல்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்மள வியர் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நான் அந்த ப்ளூ தீம்ல இருக்கக்கூடிய இந்த ஜுவல் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் பிளாக் ட்ரெஸ்ஸோட அது பார்க்கும்போது பிளாக் மாதிரி தெரிஞ்சது. இந்த கலெக்ஷன்ல ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு போட்டா செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கு ஆப்டா இருக்க மாதிரி ஒரு ஜுவல் தான் எடுத்து போட்டிருந்தேன். கோல்டு ஜுவல்ஸ்லேயே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு போடுற மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க பாக்குறீங்கன்னா இந்த கலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவுமே கிடையாது. நான் ஒரு சில செட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் மேபி பிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் ஷேரே பண்ணுறேன். வியானா லான்ச்சிங் மொமெண்டம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இந்த பார்க்குற வரைக்கும் பாய்.